ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்ன குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. நம்ம இந்த வீடியோ பதிவில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும், சாதகமான பலன்கள் கிடைக்குமா, பாதகமான பலன்கள் கிடைக்குமா, பாதகமா இருந்தா அதை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறது, அந்த பாதகத்தை எப்படி சாதகமா மாத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த 2025 9 மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாக முடிஞ்சிருச்சு. இந்த 9 மாதங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த ஒரு நல்லதுமே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது. நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்பு
வாய்ப்புகள் மட்டுமே பெரும்பாலும் இந்த 9 மாதங்கள்ல சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய இந்த 2025 கடைசி 3 மாதங்களும் 2026 முதல் 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 மாத காலகட்டங்களில் சனியுடைய வக்ர பெயர்ச்சியும் குருவுடைய அதிசார பெயர்ச்சியும் சுக்கிர பெயர்ச்சியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பெயர்ச்சியும் இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இந்த 4 கிரகமுமே பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை விட்டுட்டு மிதுன ராசிக்கு வந்திருக்காருங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு செல்வங்கள் மற்றும் பிசினஸ்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இடம் பெற போகுதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். அதுக்காக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சி அடைகிறாருங்க. ஏன்னா குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா மே மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மட்டும் கிடைக்காம இருந்தது. இப்போ இந்த குருவுடைய வக்ர பயிற்சி மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாக ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்க கூடயே வேலைக்கு வந்திருப்பாங்க, இல்ல உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள், அதிகமான சம்பளம் வாங்குவாங்க, நல்ல ஒரு ஹையரான பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா ரிஷபராசியில் பிறந்தோம், வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க.
அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே ரிஷபராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. இந்த வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நீங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை பிரிஞ்சு போய் தனியாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்க தான். நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும், இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ரிஷபராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிசினஸே லாஸுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. கண்டிப்பாக இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு ஆபத்து என்று வரையும் தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த ஒரு நபரை விட்டு விரைவில் கொஞ்ச நாட்கள் உடனடியாக தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீச்சபங்கு ராஜயோகம் ஏற்படும் காலகட்டம். ராசி அதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நீச்சம் அடைகிறாருங்க. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருப்பதால் சுக்கிரனுக்கு நீச்ச பஞ்ச ராஜயோகம் கிடைக்கிறது. திட்டமிட்டபடி சுபகாரியங்கள் பிரம்மாண்டமாக நடந்து முடியும். தீபாவளி போனஸில் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகும். காதல் திருமணம் நடக்கும். உயர்கல்வி மற்றும் திருமணத்திற்கு தேவையான கடன் பொருள் உதவி கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து போன்றவற்றில் ஏற்பட்ட இழப்பு விரயங்களை ஈடு செய்வீங்க. வீட்டிலும் வேலை பார்க்கும் இடத்திலும் நிம்மதியான சூழல் நிலவும். தாய் தந்தையின் ஆரோக்கியம் மகிழ்ச்சியை தரும் விதத்தில் இருக்கும். மனக்கசப்பில் பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை புரிந்து மீண்டும் உறவை புதுப்பிப்பாங்க. முறையான திட்டமிடுதல் நிரந்தர வெற்றியை குவிக்கும். வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க. இந்த காலகட்டம் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில ஆட்சியாக இருக்கிறாருங்க. தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்கும். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றியை காண்பீங்க. அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. விரும்பத்தகாத ஆசைகள் உண்டாகலாம். வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். தொழில் ஸ்தானம் மிக பலமாக இருக்குதுங்க. தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகலாம். எல்லா நட்பலன்களும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். தர்ம காரியங்களை நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாம். கவனம் தேவைங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும். பெண்கள் இந்த காலகட்டத்தில் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. சுகஸ்தான அதிபதி சூரியன் மிக பலமாக இருக்கிறாருங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம்.
அவசியம். விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுக்கு எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதும், வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. பண வரது தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல் வருங்க. ஆனாலும் நீங்கள் அதிலிருந்துலாம் வெளிவந்துடுவீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. குருவின் பார்வை ராசியின் மீதும் படிவதால் உடல் ஆரோக்கியம் அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்ததான் மிருக சீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு 11 முறை வலம் வரவும். ஓகேங்களா? அதை பண்ணிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி போயிருங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.